பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமூல்யா ஷிபாக்கர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. சில நாட்கள் முன்னாடி எனக்கு ஒரு சில பேர் கேட்டாங்க. அதாவது ஒரு 2 பேர் கேட்டாங்க. என்னன்னா, ஏன் எங்களுக்கு திரும்பி திரும்பி இத்தனை கஷ்டம் வருது? ஏன் எனக்கு திரும்பி இந்த மாரி வியாதி வருது? எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனை வருதுன்னு சொல்லி இந்த மாரி கேட்டப்போ, அப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் தெரியுமாங்க? யாக்கோபுல என்ன எழுதியிருக்கும் தெரியுமா? ஒரு வியாதி ஆகட்டும், ஒரு கஷ்டம் ஆகட்டும், ஒரு துன்பத்துக்குள்ளே நம்ம போகிறோன்னா, அது வந்து நம்மளுடைய இச்சையால் நமக்கு வர்றது மட்டும்தான் சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கும் யாக்கோபுல. ஆமாம், இன்றைக்கி நம்ம ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது நம்மளுடைய இச்சைகளால் மட்டும்தான். ஏன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்கோங்க? சாத்தானுடைய உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அவனுடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறதுனால, அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அவன் என்ன செய்வான்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம மேலே அவன் ஏதோ ஒரு விதமாக நம்மளை வந்து அவன் அழிக்கணும்னு சொல்லிட்டு, அவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அந்த அக்னி குண்டத்தில் நம்மளை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு, அவன் எப்போவுமே சரி எந்த நேரமும் 24 ஹவர்ஸ் பை 7 என்ன பண்ணுவான்னா, வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் நம்ம மேலே. ஏதோ ஒன்று அவன் நம்மளை வந்து விழுந்து போகிறதுக்காக, நம்ம சறுக்கி விழுறதுக்காக, நம்ம இந்த கர்த்தருடைய மகிமையிலிருந்து நம்ம பாவத்துக்குள்ளே விழுறதுக்காக ஏதோ ஒரு வழியை அவன் காட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவன் காட்டுறப்ப பாருங்கள், நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த பாவத்துக்கு வந்து நம்ம இடம் கொடுத்தோன்னா, நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள், நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள், நம்ம வாழ்க்கையில் வேதனைகள் எல்லாமே நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஆமாம், நம்ம பார்க்கலாம். என்ன எழுதியிருக்கு தெரியுமாங்க? தாவீது மகாராஜாவை பற்றி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். தாவீது மகாராஜா வந்து அவர் சின்னவராக இருக்க சொல்ல ரொம்ப என்ன செஞ்சாரு, அந்த கரடியோட சண்டை போட்டிருக்காரு. அதே மாதிரி சிங்கத்தோட சண்டை போட்டிருக்காரு. இவங்களெல்லாம் சண்டை போட்டு அவங்களெல்லாம் ஜெயிச்சாரு. ஆனால் பாருங்க, அவர் ராஜாவா ஆனதுக்கப்புறம் அவர் வந்து பாவம் பண்ணுவார் இல்லையா? இத்தனை ஒரு கொலியாத்தோட ஜெயிச்சவர், சிங்கத்தோட ஜெயிச்சவர், ஒரு கரடியோட ஜெயிச்சவர், அதே பாருங்க பாவத்தோட அவர் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன் பாருங்க, அந்த சாயந்தர வேலை யுத்தத்தில் எல்லாருமே இப்போ யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, அவர் பார்த்தா அந்த சாயந்தர வேலையில் மொட்டை மாடியில் நின்று இப்படி பார்க்குறப்போ ஒரு அழகான பெண் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அவர் அந்த இடத்துல பாவம் பண்ணுறதுக்காக அவர் வலிக்கு விழுந்துட்டார் அவர் இல்லையா? பாருங்க, சாத்தான் என்ன பண்ணுச்சு, அந்த அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து அவரை இறக்கி விடணும்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடாது, அவர் துன்பத்தில் விழணும், அவர் கஷ்டத்தில் விழணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா, ஒரு பெண்ணை வந்து அந்த இடத்துல காட்டியிருக்கான். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஏதாவது ஒரு பண பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனை வந்தப்போ அந்த பணத்தை வந்து நம்ம மோசம் பண்ணணுன்ற எண்ணங்கள் நமக்குள்ள அவன் வந்து கொண்டு வரலாம். இல்லை நம்ம படிக்கிற பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா காப்பி அடிக்கணும், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் செய்யறதுக்காக. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து தவறு பண்ணுறதுக்காக நிறைய அவகாசங்களை நம்மளுக்கு முன்னாடி வந்து காட்டியிருப்பான், கொண்டு வந்து நிற்க வைப்பான் எல்லாத்தையுமே. ஆமாம், ஒரு பிரச்சனை இருக்குன்னா இந்த பிரச்சனை நீ ஈஸியாக இதை தாண்டிடலாம், உனக்கு ஒரு ஷார்ட் ரூட்டை வந்து அவன் காட்டிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த இடத்துல நம்ம வலிக்கு விழாமல், அந்த இடத்துல நம்ம எங்கேயுமே சரி தோற்று போகாமல், கர்த்தர் இல்லை, மேஷக் ஷத்ரக் அபிக்னேல் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, எங்களை அக்னி குண்டத்தில் போட்டாலும் சரி, நாங்கள் வந்து உன்னை சேவிக்கவே மாட்டோம், கர்த்தரை மட்டும்தான் சேவிப்போன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நின்னாங்க. அந்த மாதிரி நம்ம நின்னப்போ கண்டிப்பாக நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வலிக்கு விழ மாட்டோம், பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போக மாட்டோம். வேதவசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் நம்மளுடைய சரீரமே வந்து கர்த்தருடைய ஆலயம் சொல்லுது. அந்த சரீரத்தை நம்ம பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமாம், எப்போ நம்ம அந்த சரீரத்தை வந்து பாவத்துக்கு கொடுக்குறோமோ, நம்ம கண்கள் ஆகட்டும், நம்ம வாயாகட்டும், நம்ம காதுகள் ஆகட்டும், நம்ம கைகள் ஆகட்டும், கால்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தருக்கு விருத்தமாக அந்த பாவத்துக்குள்ளே நம்ம கொடுக்குறப்பவே நம்ம வந்து வலிக்கு விழுந்த மாதிரி தான், நம்ம கர்த்தருடைய மகிமையிலிருந்து நம்ம கீழே விழுந்துட்ட மாதிரி தாங்க. ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஒரு பாவம்ன்றது உங்ககிட்ட வந்தப்போ நீங்கள் அதை எதிர்த்து நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்கிறாரு. பாருங்க, தாவீது மகாராஜா எதிர்த்து நிக்கல, அந்த இடத்துல பாவம் செஞ்சாரு. பாவம் செஞ்சதுனால பாருங்க, அவருக்கு ரொம்ப பிரியமான மகன் அப்ஷலோம் இறந்து போறது அவர் கண்ணால பார்த்தார். அவர் இறந்து போனப்போ அப்ஷலோமா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டார். அவர் குடும்பம், அவர் எல்லாமே அந்த இடத்துல, அவருடைய மனைவிகள் எல்லாருமே வந்து அவர் முன்னாடியே வந்து பாவம் பண்றதை அவர் பார்த்தாரு. ஏன்னா வந்து அந்த பாவத்தை அவர் ஜெயிக்காததுனால. இன்னைக்கு ஒருவேளை நீங்க துன்பத்துல, கஷ்டத்துல, வேதனையில இருக்கீங்களா? பாவம் பண்ணாதீங்க. அவகாசங்கள் முன்னாடி நிறைய வந்து நிக்குதா? நீங்க அதை பண்ணாதீங்க. இந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து நான் கஷ்டமாவது நான் அனுபவிப்பேனே தவிர நான் பாவம் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்கள் நிச்சயிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். யாக்கோபுடைய குமாரனான யோசேப்பு பாருங்க, அவர் முன்னாடி பாவம் பண்ணுறதுக்கு நிறைய அவகாசங்கள் இருக்குது. என்ன, ஃபரோ கிட்ட இருக்கிற போத்திஃபருடைய மனைவி வந்து என் கூட சேர்ந்து பாவம் பண்ணுன்னு சொல்லி கேட்டப்போ அவர் அந்த இடத்த விட்டுட்டு தப்பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டாராம் இல்லையா? அவருடைய பரிசுத்தத்தை அவர் காப்பாற்றிக்கிட்டாராங்க. இன்னைக்கு நிறைய விதமான அவகாசங்கள் நமக்கு சாத்தான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஏதோ ஒரு இடத்துல பாவம் பண்ணுறதுக்கு. அந்த பாவம் பண்ணுற வேண்டிய சமயத்தில் எல்லாத்தையுமே நம்ம தாண்டி நம்ம போகிறப்போ நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்காக காத்துட்ருக்கு. யோசேப்புடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? ராஜாக்கு அப்புறம் ராஜாவை அவர் நிற்க வச்சார் அந்த எகிப்து தேசத்தில். இன்னைக்கு நீங்கள் கூட சரி, உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்காதீங்க, அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு அந்த என்ன சொல்கிறதுனா ஷார்ட் வேஸ்ட்டு நீங்கள் வெளில போகாதீங்க. அந்த மார்க்கத்தில் நீங்கள் போகாமல், இல்லை எதுவாக
இருந்தாலும் சரி நான் ஃபேஸ் பண்ணுறேன், என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நம்பிக்கையானவர் அவர், அவர் வாக்கு கொடுத்தவர், கண்டிப்பாக என்னை நிறுத்துவார், அவர் என்னை வந்து சோர்ந்து போக விட மாட்டார், என்னை கஷ்டத்தில் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி மேஷக், சத்ரக், அபிக்னேல், தானியேல் இவங்க எல்லாம் நம்பினாங்க. அதனால தான் பாருங்க, சிங்க குகைக்குள்ளே போட்டால் கூட வந்து என்னாச்சு, சிங்கம் வந்து தானியேலை சாப்பிடலையாம், பயந்து போய் நின்றுச்சான் அது இல்லையா? அற்புதம். மீனுடைய வயிற்றுக்குள்ளே யோனா போனப்போ மீனை விழுங்க முடியலையா அவரால். கஷ்டம் உங்களுக்கு வரலாம், உங்களுக்கு பிரச்சனை உங்கள் முன்னாடி நிற்கலாம், அது உங்களை விழுங்காதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது உங்களை சுட்டு போடாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்புகிற கர்த்தர் உண்மையானவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒருவேளை மேஷக், சத்ரக், அபிக்னேல் வந்து இல்லை ஐயா எங்களை வந்து அந்த அக்னிகுண்டத்தில் போட்டுறாதீங்க, என்ன நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள் காஞ்சு போயிடுவோம், ஏதாவது நாங்கள் எரிஞ்சு போயிடுவோம், நாங்கள் உங்களை சேவிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையாகவே அவங்க அந்த அக்னிகுண்டத்தில் எரிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கஷ்டத்தில் யாவது நாங்கள் விளைவுமே தவிர உன்னை நான் சேவிக்க மாட்டேன் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் கூட சரி, பாவம் உங்கள் முன்னாடி நிற்குதா, அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், என் கர்த்தர் என்னை உயிரை வந்து என்னை கைவிட்டாலும் சரி நான் இதை பாவம் பண்ண மாட்டேன், என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கலைன்னாலும் சரி நான் உன்னை பாவம் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்காமல் இருக்க மாட்டார், வந்து கைவிடவே மாட்டார், கண்டிப்பாக அவர் செய்வார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து பரிசுத்தமாக வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த ஆசீர்வாதத்தோடு நம்ம அவரை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கார். ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தேவனே, நன்றி. ஆமாம் ஐயா, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் எங்களை வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டு இருக்கு ஏசையா. அந்த சோத்திர அந்த பிரச்சனைகளில் ஏசப்பா நாங்கள் விழுந்து போகாமல், எங்ககிட்ட இருக்கிற தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர், எங்களுடைய கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லி நாங்கள் ஏசப்பா உங்களை மட்டுமே பார்க்குற மாதிரி, உங்களை மட்டுமே நாங்கள் நம்புகிற மாதிரி ஏசப்பா எங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பார்க்காம முன்னுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு கிருபையை காட்டுங்க தேவனே, கிருபையை காட்டுங்க தேவனே. எல்லா பிள்ளைகளுமே நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா, ஆசீர்வதிங்க தேவனே. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். Praise the Lord.